நாம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஒளிநாடா மூலம் பிரசங்கிப்பது கர்த்தர் தந்த கிருபைக்கு அவரை சோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் விடுதலை உனக்கு அருளச் செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் விடுதலை உனக்கு அருளச் செய்வார். அப்போது பாருங்க, ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னன்னா, அவரிடத்தில் இருக்கும்போது நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது நம்முடைய இதயத்தின் வேண்டலை அவர் நமக்கு அருளச் செய்வார் வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்குது. ஆனால் முந்தைய வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை எப்படின்னா, தேசத்தில் கூடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், நன்மை செய். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் கூடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்பொழுது நம்ம வேத புத்தகத்தை வாசிக்கணும். அது மாத்திரமல்ல, நம்மளால் முடிஞ்ச உபகாரத்தை மற்றவர்களுக்கு செய்யணும். அதான் தேசத்தில் குடியிருந்து நன்மை செய். அப்படி நன்மை செய்யும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.